வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ஜென்ரல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் இது 5வது வீடியோ, 4 வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ்ஸு. ஸோ என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் தமிழில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமங்களோட ஆவர்த்தன வகைப்பாடு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தனிம வரிசை அட்டவணையின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மெண்டலிஃப் அவர்கள் தான் வந்து தனிம வரிசை அட்டவணையோட தந்தை. இது என்ன, அந்த தனிமங்களோட ஆவர்த்தன வகைப்பாடுனா என்னன்னா அதோட தனிமங்களை வந்து அட்டவணைப்படுத்தியிருப்பாங்க. அது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் தனிமங்களை வகைப்படுத்தக்கூடிய அட்டவணைக்கு பேரு தான் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. ஃபர்ஸ்ட் இதை வந்து நிறைய பேர் ஒவ்வொரு விதமான அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மெண்டலிஃபோட தனிம வரிசை அட்டவணை 1869 வந்து மெண்டலிஃப் வந்து இந்த தனிம வரிசை அட்டவணை கொடுத்துருக்காரு. இது வந்து மெண்டலிஃபோட ஆவர்த்தன விதியை அடிப்படையாக கொண்டது இந்த அட்டவணை. அதாவது தனிமங்களோட பண்புகள் எல்லாமே அதோட அணு நிறைய பேஸ் பண்ணி தான் அந்த அட்டவணையில அடுக்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா, வகைப்படுத்தி இருப்பாங்க. இது வந்து மெண்டலிஃபோட தனிம வரிசை அட்டவணை. அதுக்கப்புறமா தான் நவீன ஆவர்த்தன விதி அப்படின்னு சொல்லி மோஸ்லே வந்து கொண்டு வந்திருக்காரு. நவீன ஆவர்த்தன விதி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது வேதியியல் பண்புகள் மட்டும் கிடையாது, இயற்பியல் பண்புகளின் அடிப்படையிலையும் நம்ம என்ன பண்ணணும், பண்புகள் அதோட அணு எண் இதன் அடிப்படையில் வந்து தனிமங்களை வகைப்படுத்தணும்னு மோஸ்ட்லி அவர்கள் சொன்னார். ஸோ இவர் என்ன சொன்னார், வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் இருக்கும், வந்து வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் இருக்கும். அண்ட் இவர் சொன்னது வந்து அணு நிறை மெண்டலிஃப். பட் மோஸ்ட்லி சொன்னது வந்து அணு எண்ணின் அடிப்படையில் வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நவீன தனிம வரிசை அட்டவணை அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எலக்ட்ரான் அமைப்பு, தனிமங்களோட எலக்ட்ரான் அமைப்பின் அடிப்படையில் இந்த நவீன தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தனிமங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. டோட்டலாக 118 தனிமங்கள் இருக்கு. இதை வந்து 4 தொகுதியாக பிடிச்சிருக்காங்க. எஸ் தொகுதி, பி தொகுதி, டி தொகுதி, எஃப் தொகுதி. ஸோ இந்த 4 தொகுதியை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். எஸ் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தொகுதி 1 மற்றும் 2 அந்த தொகுதியை சார்ந்த தனிமங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஹைட்ரஜனும் கார உலோகங்களையும் கொண்டிருக்கு இந்த தொகுதி 1 and 2. அது மட்டும் இல்லாமல் இதில் கார உலோகங்கள், காரமண் உலோகங்கள்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. கார உலோகம்னா என்ன, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், இது எல்லாமே கார உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ கேட்கலாம் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு இது எந்த வகையான தனிமம் கூட கொஸ்டின்ல கேட்கலாம், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கார மண் உலோகங்கள் அப்படிங்கிறது என்னன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்டியம், பேரியம், ரேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமங்கள் காரமண் உலோகங்கள். ஸோ இதோட எலக்ட்ரான் அமைப்பு, இந்த எஸ் தொகுதிக்கான எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும்னா NS0 to 1, என்னங்கிறது 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கும். ஸோ எஸ்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2, ஓகேவா. ஸோ 3 மட்டும்தான் வேல்யூ வரும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எஸ் தொகுதிக்கான எலக்ட்ரான் அமைப்பு, அதாவது இந்த எலக்ட்ரான் அமைப்பு இருக்குல்ல, உட்கருவை சுற்றி SPDFன்னு இருக்குல்ல, அதோட எலக்ட்ரான் அமைப்பை வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வகைப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள தனிமங்கள் எல்லாமே மென்மையான உலோகங்கள், நேர்மின் தன்மை, பாசிட்டிவ் சார்ஜ் உடைய தனிமங்களாக இருக்கு எஸ் தொகுதி. அடுத்து பி தொகுதிக்கு வரும். இது கடைசியில் இருக்கக்கூடிய 6 குழுக்கள் இருக்கு இல்லையா, அதாவது 13, 14, 15, 16, 17, 18 இந்த தொகுதி தனிமங்கள் எல்லாமே பி தொகுதி தனிமங்கள்னு சொல்றோம். இதோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி எஸ் இருக்கும், அதாவது NS⁻2 இருக்கும். அதோட NPல இருந்து 1 to 6 வரைக்கும் உள்ள எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்குரிய எலக்ட்ரான் அமைப்பு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உலோகங்கள் இருக்கும், அலோகங்கள் இருக்கும், உலோக போலிகள் இருக்கும். இது எல்லாமே பி தொகுதியில் வரும். அடுத்து டி தொகுதி. டி தொகுதிங்கிறது தொகுதி 3, ஆல்ரெடி 1 and 2 வந்து எஸ்ஸுக்கு போயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 3. அந்த 3ல இருந்து இந்த 13க்கு முன்னாடி வர உள்ள 12 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே டி தொகுதி. இது வந்து இடையில இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 and 2ங்கிற தொகுதி இருக்கு, லாஸ்ட் 13ல இருந்து 18 வரைக்கும் உள்ள தொகுதி இருக்கு, நடுவில் இருக்கிறதான் இந்த 3ல இருந்து 12 வரைக்கும் உள்ள தொகுதி. அதனால இது இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதோட எலக்ட்ரான் அமைப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N-1 × D⁻1ல இருந்து 10 வரைக்கும். அடுத்து NS2 1 to
2 இதுதான் ஃபார்முலா, எலக்ட்ரான் அமைப்புக்குரிய ஃபார்முலா. ஸோ டி தொகுதியில் உள்ள தனிமங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். Hg, ஜிங்க், காப்பரு, Sன்னு சொல்லக்கூடிய தனிமங்கள் எல்லாமே டி தொகுதி தனிமங்கள். அதனால இது இடைநிலை இடைநிலை தனிமங்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே டி தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் தான், ஆனாலும் இது இடைநிலை தனிமங்கள் அல்ல. ஸோ அப்போ இது எக்ஸப்ஷனல். ஓகேவா? ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த தனிமங்கள் எல்லாமே டி தொகுதியில் இருக்கும் ஆனால் இடைநிலை தனிமங்கள் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 4 தனிமங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எஃப் தொகுதி. எஃப் தொகுதிங்கிறது என்னன்னா, இவை தொகுதி 4, 5 அந்த வரிசையில் இருக்கக்கூடிய 2 தொடர்கள் இருக்கும். இதை உள் இடைநிலை தனிமங்கள்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 4F 5Fன்னு சொல்லக்கூடிய தொகுதிகள் இருக்கும். அதுதான் உள் இடைநிலை தனிமங்கள். மோஸ்ட்லி இவை லாந்தனைடு, ஆக்டினைடு தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாந்தனைடுங்கிறது சீரியம்ல இருந்து, அதாவது 58ல இருந்து லூட்டிசியம் 71 வரைக்கும் அணையன் இருக்கக்கூடியது எல்லாமே லாந்தனைடு. ஓகேவா? மொத்தம் 14 தனிமங்கள் லாந்தனைட்ல வரும். இன்னொன்று ஆக்டினைடு, இதுலேயும் 14 தனிமங்கள் வரும். அது எதுனா தோரியம் 90ல இருந்து லாரன்சியம் 105 வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாமே ஆக்டினைடுக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் எஃப் தொகுதி. இதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தோம்னா N-2 F 1 to 14, N-1 D 1 to 10, NS 1 to 2. இதுதான் எஃப் தொகுதி தனிமத்தோட எலக்ட்ரான் அமைப்பு. அடுத்து பார்க்க போறது ஆவர்த்தன பண்புகள். ஸோ இதில் என்னென்ன பண்புகள்லாம் இந்த அட்டவணையில் வந்திருக்கும், அந்த ஆவர்த்தன பண்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அணுஆரம். அணுஆரங்கிறது என்னன்னா, அணுக்கரு, ஓகேவா, சென்டர்ல இருக்கு இல்லையா, அணுக்கரோட மையத்திலிருந்து எலக்ட்ரானோட வெளிக்கூடு இருக்கும் இல்லையா, அந்த வெளிக்கூட்டோக்கு இடையே உள்ள தொலைவு தான் அணு ஆரம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அணுக்கருவின் மையத்திலிருந்து எலக்ட்ரான் கொண்ட வெளிக்கூட்டிற்குள்ள தொலைவு தான் ஆவர்த்தன பண்பு. அயனி ஆரங்கள்ங்கிறது என்னன்னா, அதேதான், அணுக்கருவின் மையத்திலிருந்து எலக்ட்ரான் திரள் மேகத்தின் மீது அயனி தனது செல்வாக்கை செலுத்தும் தொலைவு. எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த அயனியோட பாஸ் இருக்கோ அது வரைக்கும் இருக்கக்கூடியது அயனி ஆரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அணுவின் உருவளவு அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவாக தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருமா. அதே இது அணுவின் உருவளவும் அதிகரிக்குது. எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால மேலிருந்து கீழே வரும்போது உருவளவும் அதிகரிக்கிறது. அடுத்து இணைதிறன். இணைதிறன்ங்கிறது என்னன்னா, ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்தோடு இணையும் கூடிய திறன் தான் இணைதிறன். அப்ப இது வேதிவினையில் இடம்பெறும் எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு நிகராக இருக்கும். ஸோ எந்த வேதிவினையில எலக்ட்ரான் எவ்வளவு இடம்பெறுதோ அந்த எண்ணிக்கைக்கு நிகரானதான் இணைதிறன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், இணைதிறன் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு. நான் அந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு சமம் மாதிரி கேட்டாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து உலோக பண்பு. ஒரு தனிமம் எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியை உருவாக்கக்கூடிய பண்பு தான் உலோக பண்பு. ஸோ எலக்ட்ரானை இழக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜா மாறும். ஸோ அப்படி மாறக்கூடிய தன்மை தான், பண்பு தான் உலோக பண்பு. ஸோ இந்த உலோக பண்பு பார்த்தீங்கன்னா, இடமிருந்து வலமா செல்லும் போது, அதாவது வரிசையில குறையும், மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் போது, ஓகேவா, தொகுதியில அதிகரிக்கிறது. அடுத்து அயனியாக்கும் ஆற்றல். ஒரு தனித்த வாயு அணுவின் வெளிக்கூட்டிலிருந்து எலக்ட்ரானை நீக்க தேவைப்படும், வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய அணுக்கருவுக்கு லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல். இது என்ன பார்த்தோம், இணையும் போது, இந்த இது பார்த்தோம், இணையும் போது உருவாகிறது இணைதிறன் பார்த்தோம். ஒரு எலக்ட்ரானை இழந்தா அது நேர்மின் அயனியா மாறுது. அந்த இலக்குன்னு சொல்றோம்ல, அதை நீக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படும் இல்லையா, அந்த ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல். இதோட யூனிட் கிலோகிராம் பர் மோல். ஸோ அயனியாக்கும் ஆற்றலோட யூனிட் கேட்டாங்கன்னா கிலோகிராம் பர் மோல். இது பொதுவா இடமிருந்து வலமாக செல்லும் போது இன்க்ரீஸ் ஆகுது, மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது குறையுது. ஸோ இது தனிம வரிசை அட்டவணையில சொல்றாங்க. அடுத்து எலக்ட்ரான் நாட்டம். இது என்னன்னா, ஒரு அணுவோட எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரானை சேர்க்கிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படும் இல்லையா, சேர்க்கப்படும் போது வெளிப்படக்கூடிய ஆற்றல் தான் எலக்ட்ரான் நாட்டம்னு சொல்றாங்க. இது தொகுதியில கீழே செல்ல குறைஞ்சுக்கிட்டே வரும். இதுல எது அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோரினுக்கு தான் எலக்ட்ரான் நாட்டம் அதிகம். ஸோ கேட்கலாம்,
தனிம வரிசை அட்டவணையில் எந்த தனிமத்திற்கு எலக்ட்ரான் ஆட்டம் அதிகம்னு கேட்டாங்கன்னா குளோரின். அடுத்து எலக்ட்ரான் கவர் ஆற்றல். இது என்னன்னா ஒரு மூலக்கூறில் உள்ள அணு பங்கிடப்பட்ட எலக்ட்ரான் தன்னை நோக்கி ஈர்க்கும் பண்பு. ஸோ எலக்ட்ரானை ஈர்க்கக்கூடிய பண்பு தான் எலக்ட்ரான் கவர் ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இது இடமிருந்து வலமா போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது, மேலிருந்து கீழே வரும்போது குறையுது. ஸோ இதுல பார்த்தோம்னா எதுக்கு அதிகமான எலக்ட்ரான் கவர் ஆற்றல் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோரின். ஓகேவா? ஸோ குளோரினுக்கு எலக்ட்ரான் ஆட்டம் அதிகம், ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரான் கவர் ஆற்றல் அதிகம். அடுத்து படிக ஆற்றல். படிக ஆற்றல்னா ஒரு மோல் அயனி சேர்மம் உருவாதலின் போது அதன் அயனிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலின் அளவு தான் படிக ஆற்றல். இது என்னன்னா நீரேற்றப்பட்ட ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு மோல் சேர்மம் நீரில் கரைக்கப்படும் போது. ஓகேவா? ஸோ படிக ஆற்றல்ங்கிறது அந்த சேர்மம் உருவாகும் போது அயனிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல்னு பார்க்குறோம். நீரேற்ற ஆற்றல்ங்கிறது நீர்ல அந்த மோல் சேர்மத்தை கரைச்சோம்னா வெளியிடப்படக்கூடிய ஆற்றலோட அளவு தான் நீரேற்ற ஆற்றல். ஸோ அப்போ நீரேற்ற ஆற்றல் படிக ஆற்றலை விட அதிகமாக இருக்கும்போது அந்த சேர்மம் நீர்ல கரையும். ஏன்னா நீர்ல கரையக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கு இல்லையா? நீரேற்ற ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது அது கண்டிப்பாக கரையும். அதே இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கரையாது. ஓகேவா? அப்போ கேட்கலாம், ஒரு சேர்மம் எப்பொழுது நீரில் கரையும்னா நீரேற்ற ஆற்றல் படிக ஆற்றலை விட அதிகமாக இருக்கும்போது தான் கரையும். ஸோ இதோட அவ்வளோதான், இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் அடுத்தடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது எல்லாமே என்சிஆர்டி புக் சிலபஸ் தான். நிறைய பேர் என்சிஆர்டி புக் சிலபஸ் இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.